ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள் தீயங்குகிறாய்? நிறைய சூழ்நிலைகளை குறித்ததான பயத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட இருந்து அவர் விடுதலையாக்கி அதை எடுத்து போடுறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சில விஷயங்களில் பயந்து போயிருப்போம், கலங்கி போயிருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை அவர் தேற்றுறார். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? பாருங்கள், என் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளன்னு ஆசைப்படுறேன். ஒரு டைம் நான் ஒரு நெடுதூர பயணம், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நம்ம வெளியில் எங்கேயாவது ரிலாக்ஸேஷன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு முன்பதாக நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பைக்கில் ரொம்ப தூரம் போகலாம் அப்படின்னு சென்னையில் ரொம்ப தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டே நிறைய விஷயங்களை குறித்து பேசிக்கிட்டே நிறைய காரியங்கள் கொடுத்துட்டு பேசிகிட்டே போவோம். அப்போ போகும்போது ஒரு பெட்ரோல் பேங்க்கில் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு சரி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு அந்த சென்னையுடைய அவுட்டர் செங்கல்பட்டு அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு பெரிய வில்லேஜுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப தூரம் உள்ளே போய்கிட்டே இருக்கிறோம். காஞ்சிபுரம் வரைக்கும் போயாச்சு. அப்போ போகும்பொழுது எதுவுமே தெரியல, போகும்பொழுது ஒன்றுமே தெரியல. ஆனால் எல்லாம் முடித்து அங்கே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம லைஃப்பில் அடுத்தப்போ என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம வாழ போகிறோம், எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த என் கூட வந்த அந்த நண்பரும் மீடியா சம்மந்தப்பட்ட நபர். ஸோ மீடியாவில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எதெல்லாம் உருவாக்கலாம், எப்படி நம்ம வாழணும், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டே போகணும். அப்போ பைக்கில் ரொம்ப தூரம் போனதுனால கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டோம். அப்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே கிளம்புனதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 6-7 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் போயிட்டே இருக்கிறோம். அப்போ சரி போதும், இதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்புகிறோம். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு திரும்பும்போது ஒரு 10 கிலோமீட்டர் கூட நம்ம வந்திருக்க மாட்டோம். என்னமோ ஒரு 100 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போது நான் யோசித்தேன், இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், இவ்வளோ தூரம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டோம். ஆனால் திரும்பி போகும்போது என்னமோ ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப பிரயாசப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பைக் ஓட்டிகிட்டு வந்து, அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பழைய பைக். ஸோ நான் கிட்டத்தட்ட என்னுடைய அந்த ஆஃபீஸுக்கு ஒரு 11 மணிக்கு மேலே வந்து சேர்ந்தோம். அப்போது வந்த உடனே ஒரே டயர்டு. அப்போ நான் படுத்துட்டு என் மைண்டில் யோசிக்கிறேன், போகும்போது சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் வரும்போது ரொம்ப லேட்டாக, என்னமோ மெதுவாக, அதாவது எவ்வளோ வேகமாக வந்தாலும் நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணாத மாதிரி எப்படா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே இருக்கிறோம், ஆனால் வரவே இல்லை. அப்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. என்ன அப்படின்னா, சில டைமில் நம்ம சூழ்நிலைகளோ ஆண்டவருடைய காரியமோ சீக்கிரமாக நடத்தி கொண்டு போயிடும், டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாதைகளை நினைக்கிறதுக்கு நம்ம மறந்துடுவோம். எப்படின்னா, இப்போ நான் போயிட்டு வந்தேன், அந்த ட்ராவலை உண்மையிலே மறக்க முடியாது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வேண்டாங்க, அதை பற்றி பேச வேண்டாம், அது வேஸ்ட் அப்படின்றோம். இன்றைக்கி நம்மளும் நிறைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை என்ன சொல்கிறோன்னா, எப்படியோ வந்துட்டோங்க, அதை பேசி என்ன பிரயோஜனம், அந்த பழைய கதையை பேசி என்ன பிரயோஜனம்? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? உன் பழைய காலத்தில் கர்த்தர் ஒன்று அழகாக நடத்திட்டு வந்தார், உனக்கு ஞாபகம் இருக்கா? முந்தின காரியங்களில் ஆண்டவர் உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி வச்சுருந்தார். நீ நல்ல உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமான மகளாக நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி பழசெல்லாம் நினைக்க வேண்டாங்க, விடுங்க, அது அவ்வளோதான், போனது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வசனம் அந்த நம்ம ஜெபம் சொல்லும்போது கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே. இன்றைக்கி நம்ம மறந்ததுனால தான் நம்ம ஆத்மா கலங்கிட்டுருக்கு. இன்றைக்கி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தீங்குகிறாய்? நீ எல்லாத்தையும் மறந்து போயிட்டிய. பழைய சம்பவங்கள், பழைய காரியங்கள் உங்களுக்கு நிறைய பேர் நன்மை செஞ்சாங்க தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உங்களை கை தூக்கி விட்டாங்க தெரியுமா? நீங்கள் தனியாக ரோட்டில் நின்றுட்டு இருந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து உங்களுக்கு உதவுனாங்க தெரியுமா? ஆனால் ஏதோ சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு கோபம், ஒரு கலக்கம் அவங்க மேலே, ஒரு விரக்தி அவங்க மேலே. ஏன்? பழைய காரியத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்னு இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசிகிட்ருக்கிறாரு. கடந்து வந்த எல்லாவற்றுக்காகவும் நீ நன்றி செலுத்து மகனே மகளே. கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஏன் கலங்குற? நடந்ததை ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட சொல்லி நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. நீ எவ்வளோ அழகாக கூப்பிட்டு வந்தீங்கப்பா, சரி அதை நினைக்கும் போது எனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலுத்து என்று சொல்லி இயேசுப்பா இன்னைக்கு உங்களோட பேசிகிட்ருக்காரு. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் பயப்படுகிறாய்? உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு, உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு, இயேசுவோடு பேசுப்பா.